ஓம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி காலை மணி 5:54. இன்று உங்களுடன் ஒரு முக்கியமான ஆன்மீக விளக்கமாக எண்ணங்கள் என்பது குறித்து சிறிது விளக்கமாகவும் சுருக்கமாகவும் நுட்பமாகவும் கூற உள்ளேன். கூர்ந்து கவனித்து மேன்மையடைய வேண்டுமாய் அனைத்து ஆத்ம சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன். இறைவனுடைய அருளால், சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளால் இந்த நல்ல விஷயத்தை துவங்குகிறேன். எல்லோரும் நாத விந்து கலோதி நமோ நமோ, வேத மந்திர சொரூபா நமோ நமோ என்கிற அருணகிரிநாதர் பாடலை கேட்டிருப்பீர்கள். நாதம் என்பது நம்மில் இருக்கிற ஆற்றல் பலவிதமாக பிரிந்து வெவ்வேறு வகையான தன்மையில் செயல்பட்டு கொண்டிருப்பதாகும். அதாவது அது நம்முடைய உயிர்த்தன்மை, அதாவது விந்திலிருந்து வந்ததால் அதை விந்து நாதம் என்றுதான் சொல்லுவார்கள். நாம் பேசுவது அல்லது உணர்வது, இப்படி எதெல்லாம் இருக்கிறதோ இது அனைத்துமே எவ்வகையில் உலகம் அனுபவிக்கப்படுகிறதோ அது எல்லாமே நாதத்தால் தான் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டியது. அதனால்தான் நாதம் முடிவு அடையும் போது நாத முடிவில் நல்லால் இருப்பதும் என்பது பூரண சக்தி, அதாவது தாயுடன் கூடி தனையனை காணல் என்கிற நிலையில் திருமந்திரத்தில் திருமூலர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். அதனால்தான் அருணகிரிநாதரும் நாத விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர சொரூபா நமோ நமோ என்று நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய மனமாக செயல்படுவதும் நம்முடைய சக்தி சலனமாகிய நாதத்தால் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீராகவும் சக்தி ஆற்றல் பல்வேறு விதமாக மாறி மாறி போய்கொண்டிருப்பதைத்தான் நாதம் என்று நாம் சொல்லுகிறோம். இதை ஓசையாகவும் ஒலியாகவும் அதிர்வாகவும் மற்றும் பார்வை உணர்வாகவும் மற்றும் எல்லாமாகவும் எல்லா விதமான தன்மையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்துமே நாதத்தால் வரக்கூடியதான் இருக்கின்றது. அதனால்தான் நாதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் இனியொரு விளக்கம் சொல்லும்போது, ஒரு சாதாரணமாக நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போமேயானால், ஒன்றுமில்லதான அந்த ஒரு நிலை பெற வேண்டும் என்று சொன்னவர் முருகனை பார்த்து, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்கிறார். அதாவது இலக்கண ரீதியில் தமிழ் மீது இருக்கக்கூடிய நுட்பமான விஷயத்தை அவர் குறிப்பிடும்போது, எழுத்து, சொல், சீர், அதாவது எழுத்து, சொல், சீர், அசை, வண்ணம், பதம் என 6 வகையான உண்மைத்தன்மை ஒரு வார்த்தைக்கு இருக்கிறது. அதுதான் இலக்கணம். அப்படி முழுமை பெற்றதாக ஆகிறது.
அப்படி முழுமையான உண்மைதான் எனக்கு வேண்டும் என வேண்டுதல் வைக்கிறார். அதாவது எழுத்து, சீர், சொல், அசை, வண்ணம், பதம் இவற்றினுடைய உண்மைதான் தமிழில் நாம் வார்த்தைகளுக்கு இலக்கணமாக, அதனுடைய நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இலக்கணம் அவ்வளவு ஆழமாக தெரியாவிட்டாலும் நம்மளவிற்கு புரிந்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு முறை மதுரை தெப்பக்குளத்திலே திருச்செந்தூர் பகவத் ஐயா வக்கீல் அவர்கள் தியானம் செய்யாதிருப்பதே தியானம் என்கிற நூலை கூட அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய பல நூல்கள் உண்டு. அதில் சில நூல்கள் நன்றாகவே இருந்தன. நிறைய நூல்களை அவர் எழுதியதை வாசித்திருக்கிறேன். அவரை அன்று நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பொதுவில் கேட்க வேண்டாமே என்று தனிப்பட்ட முறையிலே அவரிடம் கேட்டேன். ஐயா, எண்ணம் ஜடம் போன்றது, ஆனால் சக்தி தனியானது. ஆனால் எண்ணமும் சக்தியும் சேர்வதற்கு எது துணை செய்கிறது? எண்ணத்தையும் சக்தியையும் எது ஐயா இணைத்து வைக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டேன். அதற்கு அவர் எனக்கு மௌனத்தையே பதிலாக தந்தார். அப்படி பல பேருக்கு அந்த எண்ணமும் சக்தியும் எப்படி சேருகிறது என்கிற உண்மை புரிவதில்லை. அதற்கு கடைசி வாய்ப்பு குற்றவாளிக்கு கூட தன்னுடைய தரப்பில் பதில் சொல்வதற்கு தரப்படுவது போல இந்த எண்ணம் உயிர் பெறுவதற்கு முன் நம்முடைய இச்சாசக்தியை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இச்சாசக்தி சரி என்று சொல்லும்போதுதான் அந்த எண்ணத்திற்கு உயிர் வருகிறது. அதுவரை எண்ணம் ஜடமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எண்ணம் என்பது வேறு, நினைவு என்பது வேறு, ஞாபகம் என்பது வேறு, சொல் என்பது வேறு. இப்படி தனித்தனியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வும் என்பதும் தனியாகத்தான் இருக்கிறது. அப்பொழுது உங்களுடைய இச்சாசக்தியாகப்பட்டது எப்பொழுது அந்த எண்ணத்தை புத்தியை கொண்டு சரி என்று விருப்பத்துடன் சரி என்று சொல்லுகிறதோ அப்பொழுதுதான் அந்த எண்ணத்திற்கு உயிர் வருகிறது. அந்த எண்ணத்தை உங்களுடைய பக்தி வைராக்கியத்தால், உங்களுடைய உறுதியான திட சித்தத்தால் நீங்கள் தானாக அதை கடந்து போக சாட்சித்தன்மையுடன் பூரணமான அறிவாக இருக்கிய மெய்யறிவை கொண்டு அதை கடந்து போக அனுமதித்தீர்களானால் அந்த எண்ணத்திற்கு உயிர் வராது. அது சாதாரணமாக ஜடத்தை போல் இயற்கையாகவே உங்களை கடந்து சென்றுவிடும். இந்த நிலையும் மாறும் என்பது போல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அந்த எண்ணங்கள் உங்களில் எந்த மாறுதலையும் உண்டு பண்ணாது, ஏற்படுத்தாது. இவ்வாறு எண்ணங்கள் நம்மை பாதிப்பதிலிருந்து சாட்சித்தன்மையாக இருந்து அதை கடந்து போகவிட்டு அதற்கு முக்கியத்துவம் தராத போது அந்த எண்ணங்களால் நமக்கு எந்த பாதிப்பும் வருவதில்லை. சம்ஸ்கார பதிவுகள் அனைத்துமே நம்மால் சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடிகிறது. அந்த சம்ஸ்கார பதிவுகள் அதனுடைய பழைய வீரியத்துடன் எழுந்தாலும் உங்களுடைய உண்மையான பக்தி விசுவாசத்துடன் யோக பயிற்சியின் காரணமாக, புரிதல் காரணமாக, உங்களுடைய தெளிவின் காரணமாக, இறை நம்பிக்கையின் காரணமாக, நித்திய அனித்திய வஸ்து விவேகம், பிரம்மத்தை சார்ந்து இருக்கிற, உண்மையை சார்ந்து இருக்கிற உங்களுடைய பூரணமான விசுவாசத்தின் காரணமாக எண்ணங்களோ மற்ற விஷயங்களோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தன்மையில் உங்களுடைய நிச்சலன தத்துவமாகிய துரிய அனுபவம்,
தவத்தினுடைய அனுபவம், ஒருமுகப்பட்ட தன்மை, தியானத்தின் வெற்றி, சித்தவித்தை பயிற்சியின் வெற்றி நன்றாக அமைந்து விடுகிறது. அப்படி எண்ணமில்லா அன்பே என்று மாணிக்கவாசகர் சொல்லியது நமக்கு கைகூடி விடுகிறது. இப்படிப்பட்ட இந்த மேலான தன்மையை நீங்கள் ஒவ்வொருவரும் நுட்பமாக உணர வேண்டி இந்த சிறிய பதிவை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அனைவரும் இதனை நன்றாக உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு சாட்சி மாத்திரமாக இருந்து மெய்ப்பொருளை அறியக்கூடிய அந்த அறிவுதான் நான் என்கிற உறுதியான சாட்சித்தன்மையில் வாழ்ந்து மேலான சித்த வித்தையை எப்பொழுதும் அபியசித்து கொண்டு அந்த பேருண்மையில் தூய மனதுடன் தூய உள்ளத்துடன் வாழ்ந்து இதய சுத்தத்துடன் வாழ்ந்து மேலான பிரம்மத்தினுடைய உண்மையை தெரிந்து கொண்டு தான் தானாயிருக்கிற சூன்ய பதவியாகிய ஆனந்தத்தில் நிலை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் முன் இந்த உரையை நிறைவு செய்து அனைவருக்கும் மறுபடியும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம்.